வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய மேட்சஸ்க்கு எஸ்எல் டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஜிஎல்க்கு டெமோ டீமாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் சில தகவல் லைவ் செஷன்ஸ், என்ன மாதிரியான சினாரியோ யூஸ் பண்ணலாம், அந்த ட்ரீம் 11 பற்றியான சில நாலேஜ்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்னுடைய அனுபவத்திலிருந்து. அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில் 3வது ஓடிஐ மேட்ச் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டேட்டு 12/2 மதியம் 1:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டே பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பிச்சு கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது. இது அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது, நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில். இங்கே எது மாதிரியான சினாரியோ இது வரைக்கும் இருந்திருக்குது, இது ஓவரால் ரெக்கார்டு. ரீசெண்டாக இந்தியா என்ன சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ப்ளஸ் ஃபார்ம் பேஸ் பிளேயர்ஸ், ஃபார்மில் யார் இருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபால்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். அதில் ஏதாவது ஒரு பிளேயர் அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஒரு பிளேயர் 2 பிளேயர் ட்ராப் ஆவாங்க. அதே நேரத்தில் ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மேட்ச்சில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிச் கண்டிஷன் பார்த்துக்கலாம். அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இதுவரைக்கும் 31 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 15, பேட்டிங் செகண்டு 16 அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டு தான் இங்கே கிடச்சிருக்கு. ஆவரேஜாக 143 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோராக இது இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோராக சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாவே, ஒரு வீக் டீமு அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த வீக் டீம் ப்ளே பண்ணுறது தான் இந்த ஆவரேஜ் ஸ்கோரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 200க்கு கீழே அப்படிங்கிறது ஒரு 7 முறை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 200, 249 அப்படிங்கிற ரேஞ்சில் 9 முறையும், 250 to 300 11 முறையும், 300க்கு மேலேயும் இங்கே 4 முறையும் நடந்திருக்கு. ஓகே, இப்போது ரீசெண்டாக என்ன மாதிரியான சினாரியோவை இந்தியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஸ்ட்ராங்கை அவங்க கொஞ்சம் பிலீவ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே புரியும். பவுலிங் பேஸில் 2 டீமையும் ஒரு ஈக்குவல் அப்படிங்கிற கணக்கில் தான் வைக்க முடியும். இந்தியாவோட பவுலிங்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். அதுக்கு காரணம் இன்னும் வேறு சில காரணங்கள் இருக்குது. பட் இதை நம்ம பேஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் 2 டீமும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எந்த இடத்துல இந்தியா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா பேட்டிங் பேஸ். அதுவும் இந்த ஓடிஐ மேட்சஸை பொறுத்த ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக இந்தியாவோட வெல் பேட்டிங் செட்டில் தான் இந்தியாவோட வின்னிங்க்கு காரணம் அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் நம்ம கிரவுண்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியறதும் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அதுபோல் இப்போ ஓடிஐ மேட்சும் அதே போல் கிரவுண்டு தான் வடிவமைக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த மாதிரி அதுக்கு பொருத்தமாக இந்தியாவோட பேட்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதில் சின்ன விஷயம் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் குறிப்பிட்ட சிலர் சரியான ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை தான். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த கண்டிஷன் பேஸ் இது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட தன்மை அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்குது. திரும்பவும் இந்த பிச் ரிப்போர்ட்லேருந்து இப்போ இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வர விஷயம் என்னென்னா, திரும்ப இந்த ஆவரேஜ் ஸ்கோர் 140 அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்தால் கூட இந்தியா வடிவமைக்கக்கூடிய பிச் இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்கோர் பேஸ் வருவதற்கான ஒரு பிச்சாக தான் வடிவமைச்சு கொடுப்பாங்க. அப்போது மினிமமாக 270 ரேஞ்ச் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி மினிமம் 270, மேக்ஸிமம் 350 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மீடியம் ரேஞ்சு 270 to 300 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம் ஸ்கோரை. ஓகேங்களா? இது ஸ்கோரிங் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஸ்கோர் பேஸில் ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. டாஸுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது பேட்டிங் பேஸில் கிரவுண்டை வடிவமைக்கிறாங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்போ இங்கிலாந்துக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம ட்ரீம் 11 வச்சு பார்க்கும்போது நம்ம சின்ன விஷயமாக பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ ஒரு வாய்ப்பு இங்கிலாந்துக்கு அப்படின்னு இருக்கும் அப்படின்னா இது வந்து கிரவுண்டு பேஸு, நம்ம ட்ரீம்11 பேஸில் நம்ம சொல்லலை, ட்ரீம்11 பேஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கிரவுண்டு பேஸில் இருக்கக்கூடிய விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கோம். கிரவுண்டு பேஸில் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு எப்போ இருக்கும் அப்படின்னா, மேபி அவங்க சேஸ் பண்ண வர்றாங்க, இந்தியாவை ஒரு 280 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அப்படிங்கும்போது மட்டும் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ட்ரீம்11 பேஸிங்கில் பார்த்துக்கலாம். இப்போ லெவல்ஸு டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ போடவும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் எப்படி அப்படின்னு தெரியும். நம்ம டேபிள் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். டேபிள் ஒன் டே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுனால தான், பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து கொடுக்கல. டேபிள் பேஸில் உங்களுக்கு பிளேயர்ஸை காட்டாமல் இருந்தோம். ஸோ இந்த மேட்ச் காட்டிடலாம். அது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒர்க் ஆகுது. இந்த கேப்டன் விசி பாசிபிலிட்டி எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட ஸோ இந்த சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில மேட்ச்சில் கூட நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அது கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ் எப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். இப்போ டேபிள் பேஸ் பண்ணி அதை பார்க்கலாம். லெவல்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா சைடு சேஞ்சஸ், ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விராட் கோலி லெவலில் இல்லை. ஸோ அடுத்த மேட்ச் உள்ளே வந்தார். ஸோ அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்ச்சில் இல்லை, இந்த மேட்ச்சு உள்ளே வந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கத்தான் போகுது. டிஃபால்ட்டாக சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு சில பிளேயர்ஸ், இப்போது ஹர்ஷித் ராணா ரிமூவ் பண்ணலாம், அல்லது முகமது சமியை எடுத்துகிட்டு ஏசிங்க கொண்டு வரலாம். ஸோ இந்த சேஞ்ச் இருக்கும். ஸோ இங்கிலாந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, டெஃபினட்டாக அங்கேயும் இருக்குது. ஸோ சில காம்பினேஷன் எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆர் அகமது, ஸோ பிரெண்டன் ஹார்ஸ் அல்லது ஜோப்ரா ஆர்ச்சர், ஸோ அது ஒருத்தர் திரும்ப லெவல்ஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெஃபினட்டாக லெவலில் சேஞ்ச் இருக்கும். டேபிளை நம்ம காட்டுறோம் இப்போ இருக்கக்கூடிய லெவலை வச்சு தான். பட் நீங்கள் அந்த சேஞ்சஸை ஆன் டைம் லைனப்புக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ டேபிள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது, டிஃபால்ட் பிக் எடுக்கிறது, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம லைவ் செஷனில் தான் சொல்ல முடியும். ஸோ இதில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், பண்ண முடியாது. வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஓகேங்களா? நம்ம லைவ் செஷன் 2 hours 3 hours போடுவோம். ஸோ அங்கே ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவோட டேபிள் 1 பிளேயர்ஸ், டைரெக்டாக டேபிள் பிளேயர்ஸே பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் டாப் 4 பிக்கு, கேப்டன் ஆப்ஷன்ஸ், இதில் எப்படி கன்வெர்ட் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட டேபிள் 1 பிளேயர்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, சேம் கிரெடிட் பிளேயர்ஸை தான் நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ இவங்க தான் டேபிள் 1 பிளேயர்ஸ். அக்சர் பட்டேல், முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 7 பிளேயர்ஸும் இந்தியாவோட டேபிள் 1 பிளேயர்ஸ். ஸோ இவங்க இருக்காங்க. ஸோ இந்த 7 பிளேயர் ஒரு காம்போ அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு நேம் தான் நம்ம டேபிள் 1 அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த நேம் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே டேபிள் 1 பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து சில விஷயங்கள், இப்போ இந்தியாவுக்கு ஃபேவர், நான் ஃபேவர், ஸோ அந்த மாதிரி. இப்போது ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு இதே தானே லாஸ்ட் மேட்ச் இருந்தது. அக்சர் பட்டேல் மட்டும் கிரெடிட் இன்க்ரீஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போ வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்துட்டிங்கன்னா இதில் அக்சர் பட்டேல் மட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ 6 பிளேயர் அப்படி தான் இருந்துச்சு. இது லாஸ்ட் மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனலைஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் என்ட்ரான பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காம்போவில் இந்த பிளேயர் உள்ளே வந்திருந்தார், ரோஹித் சர்மா. ஸோ இந்த காம்போவில் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் இந்த 2 பிளேயருமே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு டைப், இது நம்ம குரூப் பிளேயில் இருந்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு டீம் ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படியே உள்ளே வருவாங்க. ஸோ அது கிரெடிட்டை பேஸ் பண்ணி ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த விஷயம் நடந்துச்சு. இந்த 3 பிளேயர், இப்போ இங்கே ஒரு பிளேயர் மட்டும் கட்டு. ஓகேங்களா? இந்த விஷயம் நடந்துச்சு. இந்தியா ஜெயிக்குதுன்னா இப்படி வரும். அதே மாதிரி ஒரு வேளை இங்கிலாந்து ஜெயிக்குது அப்படின்னா அவங்க டீமோட பிளேயர்ஸ், செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? இது இங்கே லாஸ்ட் மேட்ச் நடந்த விஷயம். ஸோ இங்கே பேட்டிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆனங்காட்டி இங்கே இருந்த பிளேயர்ஸ் வந்தாங்க. இந்த 2 பிளேயருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. இதை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க தெரியும். ஸோ பேசிக்காக எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் டீமை பிக் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி தவறுகள் செய்வீங்க? இந்த டேபிள் இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸை பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஏற்படும் அப்படின்னா,
நீங்கள் இந்த பிளேயர்ஸ் அப்படியே உள்ளே எடுக்கிற ஒரு விஷயத்தை செய்யலாம். ஸோ வேறு எந்த விஷயத்தையும் பார்க்காம இருந்தால். அதே போல் இந்த பிளேயர் 2 பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த செட்டாக நம்ம பிரிக்கும்போது ஸோ இப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஸோ இங்கே ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக கட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதே போல் இங்கேயும் இந்த 4 பிளேயருக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு பிளேயர் கட் ஆகணும். பட் ஒரு செட்டு ஆஃப் பிளேயர்ஸை இந்தியா வின் பண்ணுதுன்னு போடும்போது நம்ம சொல்கிறோம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வேறு எங்கேயும் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சு இந்த 2 பேர்த்த கூட பிக் பண்ணி கொண்டு போகலாம். இந்தியா வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இப்படி ஒரு செட்டப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஃபார்ம் பேஸ் பிளேயர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது மற்ற விஷயமும் இருக்குது. பட் இதில் ஃபில்டர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த விஷயம். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஓகே, இப்போது ப்ரிடிக்ஷனுக்குள்ளே வரலாம். இப்போ இந்த டேபிள் வைஸாக இந்தியா வின் பண்ணுது அப்படிங்கிற லாஜிக்கே எடுத்துக்குவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இதில் ஃபார்ம் பேஸில் ஓகே ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ 1-2 மேட்ச் தொடர வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் இந்த 2 பிளேயருமே ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு இப்போ லாஸ்ட் மேட்ச் சினாரியாவை எடுத்துக்குவோம். நல்ல ஃபார்மில் இருந்ததுன்னு பார்த்தா இந்த 2 பிளேயர். ஸோ இந்த 2 பேருமே ஃபார்ம் இல்லை. பட் ஒரு பிளேயராவது உள்ளே வரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் கிளிக் ஆகியிருந்தார். ஸோ இப்படி ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் அப்படி தான். ஸோ சேம் சினாரியோ நடக்குதுன்னா இந்த 2 பிளேயர் எடுத்திங்கன்னா இங்கே கட் பண்ணி கூட நீங்கள் விராட் கோலி யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன மெத்தேடு. ஸோ இது தவிர்த்து வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர், ஸோ ஒருத்தர் ஃபார்முக்கு வந்திருக்காரு, அவர் கூட இன்றைக்கி ஃபார்ம் இல்லாத ஒரு பிளேயர் உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து இது பேட்டிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதுவே அப்படியே இல்லை ரொம்ப மீடியமாக தான் ஸ்கோர் வரும், பவுலிங் பேஸில் மூவ் ஆகும் அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த பிளேயரை அப்படியே உள்ளே கொண்டு போகிறது எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேயர் லாஸ்ட் மேட்ச் இந்த டேபிளில் இல்லை, பட் இந்த மேட்ச் உள்ளே வந்திருக்காரு. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக எடுக்கலாம். அல்லது லெவல்ஸில் சேஞ்ச் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பிளேயர் அடி வாங்குவாங்க. இப்போ நியூவாக வரக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் இன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது இந்த டேபிளோட அனலைஸ். இந்த விஷயம் இப்போ சொல்கிற விஷயங்கள் ஓகேவாகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதை மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே செட்டபிளாக நம்மளுக்கு ஓகே ஆகும் பட்சத்தில் இதை நம்ம அப்படியே தொடரலாம் அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு, இந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ டேபிள் அடுத்தது இந்த செக்ஷனுக்குள்ளே இல்லாத அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல், பாண்டியா, ஜட்டு, ராணா. ஓகே, இந்த 4 பிளேயர்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் மேட்ச் இருந்தது அப்படின்னு எடுத்தால் அக்சர் பட்டேல் 7 கிரெடிட்டில் இருந்தார். ஸோ அவரும் இந்த லிஸ்ட்டில் தான் இருந்தார். ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டு ஃபார்ம் பேஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். T20 மேட்சஸ் நடந்துச்சு இல்லையா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும். ஸோ அப்போது சூரியகுமார் யாதவ் டாப் மோஸ்ட் பிளேயர் தொடர்ச்சியாக எந்த மேட்சுமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. இந்தியா வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ என்ட்ரே ஆகலை. ஸோ அப்படி தான் இந்த சீரீஸ் ஆப்பில் பாண்டியா என்ட்ரே ஆகலை. ஸோ திரும்பவும் இந்தியா வின் பண்ணுதுன்னா மேபி திரும்ப கூட ட்ராப் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்தியா லாஸ் பண்ணுதுன்னா மஸ்ட் பிக்காக பாண்டியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே யார் ப்ரியாரிட்டி பேஸில் முக்கியமாக இருக்காங்கன்னா இந்த பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இதனால தான் இதை வந்து செகண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை. ஓகேங்களா? ஸோ இங்கே ராகுல், ராணா, இந்த சில பிளேயர்ஸ். ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்கு இதே தான் லெவல், பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ஒரு சின்ன மைனஸ் ஆகிருக்கு. அக்சர் பட்டேல் இந்த கணக்கில் இல்லை. ஸோ அப்போ இங்கே யார் முக்கியமான பிளேயர்னு ஒரு 2 பிளேயர் கம்பல்சரி. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியா வின் பண்ணுது அப்படியே யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 3 பிளேயரில் 2 பிளேயருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் இங்கே இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாண்டியா கட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒருவேளை ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க இங்கிலாந்து, நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ சேஸ் பண்ணுனா ஒரு வாய்ப்பு இங்கிலாந்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பாண்டியா இங்கே மஸ்ட் ஆவார். அப்போது ரவீந்திர ஜடேஜா, ராணா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு திங்க் என்ன அப்படின்னா சின்ன சின்ன லாஜிக்கான சில விஷயங்கள். நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னா ஜட்டு மாதிரியான பவுலர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இன்க்ளூடிங் அக்சர் பட்டேலும் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி ஸ்டிக் டு ஸ்டிக் போடக்கூடிய பவுலர்ஸ். பேட்டிங் ட்ராக்கில் நிறையா ரன் அடித்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் விக்கெட்டில் விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஜட்டு வர்றாரு. இது பேசிக்காக
நீங்கள் சில விஷயங்களை வச்சு பார்க்குறீங்க. இப்போ லாஜிக் பார்க்குறீங்க, அவங்களோட பவுலிங் டைப் பார்க்குறீங்க, கிரவுண்டுக்கு ஏற்ற பிளேயர், இந்த விஷயமெல்லாம் பார்க்குறீங்கன்னா இது ஒரு விஷயம். பட் அது எப்படி நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனில் டேபிள் வைஸ் ப்ரிடிக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்படி தான் உட்காருது. ஸோ இந்த செகண்ட் டைப் ஆஃப் டேபிளில் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஓகேங்களா? ஸோ சிங்கிளாக இருக்கிறதுனால ஒரு வேளை இங்கே ஒரு பிளேயர் இருக்காருன்னா இவருக்கான இம்பார்ட்டண்ட் இருக்கும் வின் பண்ணுகிற டீமில். ஸோ அந்த லாஜிக்கும் இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஜட்டு திரும்ப நல்லா ஸ்கோர் வர மாதிரியான பிளேஸ் அமையுது அப்படின்னா திரும்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்து இங்கிலாந்தோடது. இங்கிலாந்து வீக்காக தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, வீக்காக தான் இருக்காங்க. இந்த மேட்சும் அப்படி தான் இருக்குது. லெவல்ஸில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா திரும்பவும் வீக்கான டீமாக தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கலாம். பட் லெவல்ஸில் கம்பல்சரி சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது தீர்மானம் பண்ணும். பட் இது புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த 3 பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுடைய டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். டேபிள் 1 நம்ம லாஜிக்கில் சொன்னால். ஓகே, இப்போ இதில் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டன் இல்லை. எப்படி அக்சர் பட்டேல் இல்லையோ அதே போல் லிவிங்ஸ்டன் இந்த இடத்துல இல்லை. இங்கே அடில் ரஷீத்தும் மஹமூத் 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரில் உங்களுக்கு ரஷீத் மட்டும் உள்ளே வந்தார். ஒரு பிளேயர் மட்டும் என்ட்ராக இருந்தாங்க. மஸ்ட்டு தான் அவர். ஸோ நம்ம அவங்க வீசியாக தான் யூஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச்சே. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பிளேயர் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எஸ்எல் டீமுக்கு இவர் தான் நம்ம வீசியாக யூஸ் பண்ணோம். ஸோ பாயிண்ட் 10ல், ஏன்னா பேட்டிங் பேஸில் நிறையா பாயிண்ட்ஸ் வருது. இந்த கிரவுண்டு ஆல்ரவுண்டர் பவுலர் பேஸில் வரும்னு திங்க் பண்ணுறோம். பட் பேட்டிங் ப்ரியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். கிரவுண்டை பேட்டிங் பேஸில் தான் கொடுக்குறாங்க. அதெல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ் ஆகுறாங்க இங்கிலாந்து அப்படின்னா கூட இதில் 2 பிளேயர் பர்சன்டேஜ் ரீதியாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ எப்படி கணக்கு பண்ணாலும் ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் வர்றப்போ தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 பிளேயர் கூட நீங்கள் தேவையில்லாமல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். லெவல்ஸில் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். பட் ஆன் டைம் லெவல்ஸு மாறினா கூட நீங்கள் பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு அவங்களுடைய பர்சன்டேஜும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே 57, 58 சம்திங் இருக்கார், ஒரு 60% இருக்கார், இங்கே ஒரு லெவல் பர்சன்டேஜ் பிளேயர் இருக்கார். இப்படி இருக்கும்போது அப்போது இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த டேபிள் வைஸில். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பிளேயர் வந்துட்டார், ஸோ இந்த மஹமது கூட அப்படின்னா அந்த 2 பிளேயருக்குள்ளே ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இதே விஷயத்தை இங்கிலாந்து பேஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இங்கிலாந்தோட டேபிள் 2 பிளேயர்ஸ் அப்படின்னா பட்லர், சால்ட், ரூட், டக்கெட், ப்ரூக், ஓவர்டன், அட்கிப்டன், மார்க்குட். ஸோ இவங்க எல்லாமே டேபிள் 2வில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இங்கே இங்கிலாந்து இப்போ இந்தியா பேஸ் பண்ணியே தான் பேசுகிறோம். பட் இங்கிலாந்துக்கு சேஸ் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டிங் பேஸில் கொடுக்குறதுனால அது ஆன் டைமில் பார்த்துக்குவோம். கிரவுண்டும் முக்கிய காரணம். பேட்டிங் பேஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ சொல்கிறத வச்சு குழப்பிக்க வேணாம். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியா வின் பண்ணுற பேசிக்கில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சால்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இந்த ஓடிஐ ஃபார்மேட்டில். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டேபிளில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளேயர்ஸுகளை விட, ஸோ சிங்கிளாக இருக்கார், கால்குலேட்டரில் வராது, இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஒரு பியூராக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இங்கே அட்கின்சன், ஓவர்டன் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கும்போது இந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ இதில் 1 or 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ட்ரீம் டீம் என்ட்ரானது பார்த்திங்கன்னா இதில் 2 பிளேயர் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்லையும் சால்ட் வந்து என்ட்ரு ஆகியிருப்பார். ஸோ இதுதான் ரீசன். இதுதான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் வைஸில் பிளேயர்ஸ் எப்படி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் அப்படிங்கிறக்கானது. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ லாஸ் ஆகிறாங்க, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ரூட்டும் பட்லர் இதில் கூட ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரூட் வந்திருந்தார். ஓகேங்களா?
ஸோ ஒரு வேளை வின் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ராங்காக இந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மார்க் லாஸ் ஆகிற டீமில் 1 or 2 டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சில ரொட்டேஷன்ஸ் தான் இங்கே வரும். ஸோ மஸ்ட் பிக் அப்படிங்கிறது இங்கே இருக்காது. இதில் ஃபார்ம் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா டக்கெட் ரூட் ஃபார்மில் தான் இருக்கார். ஓகே, ஸோ இந்த 2 பிளேயர் தான் ஃபார்ம் பேஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஃபார்ம் பேஸில் இல்லை. பட் இந்த டேபிள் தரக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்னா சால்ட் பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் இருப்பார். சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துலையும் சால்ட் பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸை முக்கியமான பிளேயர்ஸை எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ டாப் 4 பிளேயர் மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இப்போ டாப் 4 பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு இடத்துல ஆல்ரவுண்டர். ஸோ அடுத்தது எல்லாமே பேட்டர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் இந்த மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா பேட்டிங் பேஸில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற கணக்கு தான் வருது. ஸோ திரும்பவும் பேட்டிங் பேஸில் ஒரு எபோவ் 270 ரேஞ்சில் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் லெவல்ஸ் மாறும்போது சின்னதாக மாறலாம். ஸோ இந்த பேட்டிங் பேஸில் அப்படி இந்த சினாரியோ எடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஒரு டைப் ரிவர்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1 2 3 4 இப்போ 3 4 அப்படிங்கிற அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது ஒரு டைப்பில் ரிவர்ஸில் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸ்னால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பேஸில், அல்லது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பேஸ் அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸ். இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் மேட்ச் அதுதான் நடந்துருது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் வச்சும் இன்ட்ராக்ட் பண்ணும். இதை பார்த்துக்குங்க. இப்போ கேப்டன் ஆப்ஷன் அந்த டேபிள் வைஸில் தான் நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியா சைடு ரோஹித், கோலி. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு சாய்ஸ் இருப்பாங்க பேட்டிங்கில். ஸோ அதே போல் இங்கிலாந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக டக்கெட், ப்ரூக். ஸோ இந்த 4 பிளேயர் தான் கேப்டன் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ மற்ற பிளேயர்ஸ் இங்கேருந்து கேப்டன் வர்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். கேப்டன் ஸோ இப்போ ரூட்டு, கில்லு, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் விசி பாசிபிலிட்டி பிளேயர்ஸ் தான். கேப்டனுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ அதே போல் அதர் கேட்டகரி ஒரு வேளை இப்போ ஸோ மோஸ்ட்லி பேட்டிங்கில் தான் வருது. ஒரு வேளை ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா இங்கே ரவீந்திர ஜடேஜா, ஸோ இங்கே ஓவர்டன். ஸோ இந்த 2 பிளேயர் பாசிபிலிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வருது அப்படின்னா சால்ட் மட்டும்தான் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க தான் இது என்னோடய கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். சில பவுலிங்கில் கேப்டன் அப்படிங்கிறது ஓடிஐக்கு ஃபார்மேட்டுக்கு ரொம்ப செட் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் எடுக்கலை. ஒருவேளை பவுலிங்கில் கேப்டன் வருது அப்படின்னா சமி ப்ளே பண்ணுறாருன்னா சமியும், ஸோ இந்த பக்கம் அடில் ரசீத். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.